பேட்ட விஸ்வாசம் ரிலீஸை தொடர்ந்து நெல்லை சினிமா திரையரங்குகளில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. ராம் திரையரங்கில் அஜித் ரசிகர்களை காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட படமும் நடிகர் அஜித்குமார் நடித்த விஸ்வாசம் படமும் ஒரே நாளில் பொங்கல் பண்டிகையொட்டி ரிலீஸ் ஆனது. இதற்காக நெல்லை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் உள்ள சினிமா திரையரங்குகளில் இரண்டு தரப்பு ரசிகர்களுக்கும் போட்டி போட்டுக்கொண்டு கட்அவுட்டுகளையும் ஃப்ளெக்ஸ் பேனர்களையும் வைத்து அமர்க்களப்படுத்தினர். மேலும் ரஜினி மற்றும் அஜித் ரசிகர்கள் காட்சிக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர். தங்கள் தலைவர்களின் படங்களை வரவேற்கும் விதமாக மாலை முதல் திரையரங்குகளில் திருவிழா போல் களைகட்ட செய்தனர். ராம் திரையரங்குகளில் பேட்ட விஸ்வாசம் படங்கள் ரிலீஸ் ஆனதால் ரசிகர்கள் கூட்டம் போட்டுக்கொண்டு மாலை முதல் கட்டுக்கடங்காமல் காணப்பட்டது. இன்னிசை கச்சேரி, ட்ரம் செட், வான வேடிக்கை என ரசிகர்கள் அமர்க்களப்படுத்தினர். தங்கள் தலைவர்களின் கட்அவுட்டுக்கு பாலாபிஷேகமும் செய்தனர். ரஜினி ரசிகர்கள் ராம் திரையரங்கில் பொங்கல் திருநாளையும் கொண்டாடினர். இரண்டு தரப்பு ரசிகர்களும் ஒரே நேரத்தில் ராம் திரையரங்கில் திரண்டதால் திரையரங்க வளாகம் மற்றும் அதன் வெளிப்பகுதியில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அந்த வழியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இரவு 12 மணி ஆகியும் ரசிகர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து காணப்பட்டது. சாலையில் கூட்டமாக நின்று கொண்டிருந்த ரசிகர்களை காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறும் கூறினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாமலும் ஓரமாக நிற்காமலும் இருந்ததால் காவல்துறை தடியடி நடத்தி அஜித் ரசிகர்களை விரட்டி அடித்தனர். இதனால் ரசிகர்கள் அங்கும் இங்குமாக சிதறி ஓடி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது.